நான் இங்கே ஒரு டாட்டராக கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஏன்னா இது சம்மந்தப்பட்டு எந்த இன்டர்வியூஸுமே வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவோ எதுலேயுமே வராது. அப்பாவுடைய 16வது நாள் ப்ரெசன்ட் மீடியா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, மேம் நீங்கள் அன்றைக்கும் பேசலை, இன்றைக்கும் நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலியாக பேசணுன்னால மட்டும்தான். அன்றைக்குமே நான் வந்து தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். பட் வாட் ஹேப்பன், வாட் வாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எங்கேயுமே ரிவீல் பண்ணலை. அது வந்து எனக்கு, அம்மாவுக்கு, மாமாவுக்கு, எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் எவ்வளோ ஓடணும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். அதை தாண்டி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உண்மையாக வந்த எல்லாருக்குமே எப்படி சிச்சுவேஷன், அப்பாவை நான் எதனால் அட்மிட் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து சமீபமாக நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. பட் ஐ திங்க் அவங்க எல்லாமே ஒரு நல்ல டைரக்டர், தே ஹாவ் அ வெரி குட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கில். ஸோ வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்குறாங்க. பட் அதெல்லாமே உண்மை பொய்ன்னு நான் வந்து அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து மக்களுக்கு நான் என்ன பர்சனலாக சொல்லணும் எனக்கு தோணுனது என்னென்னா, அவங்கெல்லாம் அப்படி பேசினா மட்டும்தான் இந்த மீடியாவில், இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலோ இல்லை ஒரு இது பண்ணாலோ அவங்க சஸ்டெயின் ஆக முடியும். பட் எங்கள் 3 பேருக்கும் அப்படி கிடையாது. எனக்கு பின்னாடி இந்திரஜா ரோபோ சங்கர்ன்ற பெரிய பொறுப்பு இருக்குது. அவருக்கு சன் அண்ட் லா ஆஃப் ரோபோ சங்கர்ன்ற பெரிய இருக்குது. அவங்களுக்கு ஒய்ஃப் ஆஃப் ரோபோ சங்கர்ன்ற பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ இதை நாங்கள் எப்படி பெருமைப்படுத்தணும், எப்படி காப்பாற்றணுன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணி இங்கே நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது.